ஜெய் குருதேவ். ஜெய் எல்லாம் குருதேவ். சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். எவ்ரிபடி இஸ் ஃபைன். ஜெய் எக்ஸலன்ட், குருதேவ். எக்ஸலன்ட். தட் இஸ் த ஸ்பிரிட். ஜெய் குருதேவ். குட். ஸோ எல்லாம் அந்தந்த தாமரை மலர்களாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறீர்கள். பிராணசக்தி, தட் இஸ் த பேசிஸ். த பிராணா. அழகா 3 ஸ்டேஜ் பிராணயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாந்தி, நாடி சோதன பிராணயாமா அண்ட் கிரியா பண்ணிட்டு ஜோரா இருக்கீங்க. The main thing is, the most important thing is how to retain the prana. You have been spending more than about 1 hour. அப்படியே உழைச்சி நம்மள மேல எடுத்துட்டு போயிருக்கோம் with Guru's grace. So you should be intelligent enough. You should be with all the awareness. You should be always particular and focused as to how to retain the hard-earned prana. That is the bioelectricity, bioenergy, which you have produced. Your system has produced. Now your battery is fully charged. How to utilize it? That is the most important thing. இதுக்கு நம்ம we will, with the relevance, we will look into Ramana Bhagavan, the great Ramana Maharishi. Okay. வெளி விடயங்களை விட்டு தன் ஒளி உரு ஊர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா உந்தி பெற. உபதேச உத்தியார்ட்டு ரொம்ப அழகா 30 பாடல்கள் ரமண மகரிஷி. அவருடைய அணுக்கத்தோட முருகனார் அவர் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை ஒட்டு ரமண கீதை அவர் எழுதினார். அந்த ரமண கீதையெல்லாம் ரமண பகவான் கொடுத்துட்டும் சந்தோஷப்படுறச்ச அவர் பண்றாரு. எவ்வளவு பெருசா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு ரமண பகவான் பாராட்டுறார். அப்போ முருகனார் சொல்றார், இது பரவாயில்லை, ஆனா ரத்தின சுருக்கமா, எவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கமா நாங்க நல்ல பாதையில வரணும், ஆன்மீக பாதையில முன்னேறணும்ட்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு. அதை கொண்டு உபதேச சாரம் அப்படின்ட்டு ரமண பகவான் 30 பாடல்களை உருவாக்கினார் ஒரே நாள். அது மட்டும் இல்லாம உப்போட்காதம்னா அறிமுகம். அதே ரமண கீதையில முருகனார் சொன்ன பாடல்கள் 6 பாடல்கள். அதுதான் சத்குருக்கள். தனக்கு தான் சொன்னதுங்கிறது எப்பவுமே அவங்க they will not take the credit. முருகனார் நீ சொன்னியப்பா, உன்கிட்ட தான் நான் எடுத்துக்கிறேன்ட்டு அவர் எழுதிய ரமண கீதையிலிருந்து 6 பாடல்கள் உப்போத்காதம் இன்ட்ரோடக்டரி. அதை வச்சுக்கிட்டு பேஸ்டான 30 பாடல்கள் உபதேச சாரம். தெலுங்குல எழுதின, மலையாளத்தில் எழுதின, சமஸ்கிருதத்தில் எழுதின ஒரே நாள். அப்ப இதே முருகனார் சொல்ற தமிழ்ல இருந்து இன்னும் அழகா இருக்குமே அப்படின்றப்ப அதுக்கு என்ன சொன்னா போச்சுன்னுட்டு உபதேச உந்தியார் அப்படின்ட்டு அதேதான் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. 10வது வகுப்பு கூட படித்து முடிக்காத வெங்கட்ராமன் என்ற அந்த ரமண பகவான் அவருக்குள் எப்படி தமிழ் மலையாளம் வந்தது, எப்படி சமஸ்கிருதம் வந்தது, எப்படி தெலுங்கு வந்தது, யோசிச்சு பார்க்கணும். எவ்ரிதிங் இஸ் வித்தின் யூ. அது பெரியவங்க சொன்னதான் உண்மையே. அது பொய்யா ஆகாது. பெரியவர்கள் ஒரு என்றுமே பொய்க்க. எப்படி அவருக்கு மலையாளம் சொல்றது, எப்படி தெலுங்குல பாடினா, எப்படி இன்றைக்கும் த பெக்கன் லைட், த லைட் ஹவுஸ் வழிகாட்டியாக திகழக்கூடிய இந்த பாடல்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது போல தமிழ்ல உபதேச உந்தியா, உந்துதல் அப்படின்னு மேக் an effort. Make an effort. You have got everything. How to make an effort? ஆக இந்த 30 பாடல்கள்ல இது வருது 27வது பாடல். வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி ஒரு ஊர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா உந்தி.
நமக்குள்ள என்ன உணர்வுகள் இருக்கு யோசிச்சு பாருங்க. குருஜி சொல்லாத ஒண்ணுமே கிடையாது. த ஆக்ஞா, பாசிட்டிவ் இஸ் விஸ்டம், நெகட்டிவ் இஸ் ஆங்கர். யுவர் விஷுத்தா, பாசிட்டிவ் இஸ் கிராட்டிடியூட், நெகட்டிவ் இஸ் கிரீட். Go to anahata. The positive is unconditional love. எதிர்பார்ப்பற்ற அன்பு. மேல வச்ச அன்பு அன்பு தான், நீ திருப்பி செலுத்தியோ இல்லையோ. And the negative is possessiveness, fear, hatred. And come to your navel point, Manipura. The positive is joy and generosity. Negative is greed and greed. Greed and jealousy. Greed and jealousy. Again, go to the Swadhisthana. The positive is the creativity. Negative is sex obsession. So these are all the dualities. ஆக இதை வச்சுக்கிட்டு தான் நாம 24 மணி நேரம் இந்த உலகத்துல இருக்கோம். நம்மளை சுத்தி என்ன இருக்கு? 3 தான். ஒண்ணு மனுஷா இருக்கா, இல்லாகாட்டி சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் இருக்கு, இல்லாகாட்டி பொருள்கள் இருக்கு. இது 3ஓட தான் நாம சம்பந்தப்பட்டிருக்கோம் 24 மணி நேரம். இந்த ஐம்பொறிகளா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுதான் நாம. ஆக இந்த வெளியே போயிட்டு இந்த சொன்ன உணர்வுகளை நம்ம இன்டராக்ட் பண்றச்ச பலவிதமான செயல்களை நாம செய்யறோம். எண்ணங்களாக மனதில் தோன்றுவது, வாய் மூலமாக வார்த்தைகளாக வெளிப்பட்டு உடலின் மூலமாக செயலாற்றப்படுகிறது. அப்போ நாம ஜாக்கிரதையா. So I used to always say, never react, never react. உங்களுக்கு யாரு முட்டாள் மடையான்னு சொன்னா கூட அவங்க சொன்னதுனால நான் முட்டாள் மடைன்னு ஆயிட மாட்டேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க. டோன்ட் ரியாக்ட். முதல்ல முழுக்க தண்ணி குடிங்க. பிகாஸ் 70% ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர் எலிமெண்ட். அப்பவே இந்த மனசு நிதானத்துக்கு வரும். தென் கிவ் அ மொமெண்ட் ஆஃப் திங்கிங். இவன் முட்டாள் மடையே சொல்லிட்டா, வலிக்கு கொஞ்சம் வலிதான் அது, என்னடா இப்படி சொல்லிட்டாரு. பட் அவனுக்கு எத்தனை பிரச்சனையோ விடு, நல்லா எடுத்து போட்டோம் அப்படின்ட்டீங்கன்னா யுவர் பிராணா இஸ் மெயின்டைன். தட் இஸ் அ சீக்ரெட். இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சேகரிச்ச பிராணா, இட் ரிமைன்ஸ் இன்டாக்ட். நான் முட்டாள் மடையன், நீ அதை விட மக்கு தண்டம் உதவாக்கிற அப்படின்னு ரியாக்ட் பண்ணீங்கன்னா இட் கோஸ் ஆன் மல்டிப்ளையிங். So your energy goes down. The other person is not happy. You are not happy. They are not happy. Find a point. So never react, always interact. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா உனக்கு என்ன ஆச்சு, திடீர்னு என்ன முட்டாள் சொல்லிட்டு இருக்க, சிரிச்சுட்டே கேளுங்க. நேற்று வரைக்கும் என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு திடீர்னு முட்டாள் சொல்றேன், நான் முட்டாள் ஆயிட்டேன். அப்ப என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீ முட்டாள் தானே அப்படி சொன்னீங்கன்னா it gets a diluted. We don't know the stress. Always interact, don't react. That makes you to retain the hard end prana. Prana is your life energy. That is the astral field. You are made up of 3 bodies: physical body, astral body, and causal body. So the astral body is totally dependent on the prana. It is your stretched arms distance. ரெண்டு கையை நீட்டி வச்சீங்கன்னா the total periphery is the சூக்ஷ்ம சரீரா or the astral field. அதில் தான் இந்த பிராணம் அப்படியே நீக்கும். அதை பத்திரமா வச்சுக்கலாம். அதனால வெளி விடயங்களை விட்டு உன்னை எதெல்லாம் பாதிக்குதோ பாதிப்பு அடையாது. ஏன்னா உன்னை பத்தி உனக்கு தெரியும், என்னை பத்தி எனக்கு தெரியும். மற்றவன் சொல்லிதான் எனக்கு தெரியணும் அவசியமே கிடையாது. அப்போ நான் ஏன் மனசை விடணும்? அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் விட்டுட்டீங்கன்னா you will be brimming and vibrating with energy. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நிம்மதியா இருக்கும், ஆனந்தம் இருக்கும், எனர்ஜி இருக்கும். உங்களை சுற்றி அது ஆனந்த அலைகளாக தானா பரவும்.
அப்போ you are protecting yourself and you are effusing ஒரு அழகான மலர்ந்த மலரை போல மனம் பரப்பு. You will be spreading the sense of the spirit of joy, generosity and enthusiasm. That's life. அவ்வளவுதான். ஆக நெவர் எவர் ரியாக்ட், ஆல்வேஸ் இன்டராக்ட். அதுதான் பிரமண பகவான் சொல்றது. வெளி விடயங்களை விட்டு நீயாயிரு. தன் ஒளி ஊர்தலே. ஒளி உருது your astral body. It is made up of light element. It is made up of electromagnetic field. That is what is the biomagnetic field. It is the North Pole. Your Mooladhara is the South Pole. Always you are made there. Your own magnetic field. Strengthen it by prana. வெளி விடயங்களை விட்டு never react. Lose your awareness. தன் ஒளி ஊர்தலை உந்தி பர. உந்தி பர அற்புதமான வார்த்தை. Make a jump and fly. உந்துதல் giving the hop step and jump ஒரு ஸ்டெப் வச்சு குதிப்பாங்க. அது போல make a jump and then fly. உந்தி பர. தன்னுடைய ஒளி ஒரு always be focused on yourself. உண்மை உணர்ச்சியா ஒண்ணு. அதுதான் உண்மையா உன்னை நீ காப்பாத்திக்கிற வழி. வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம காப்பாத்திக்க தெரியணும். யூ ஷுட் பி ஆர்மர்ட். யூ ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். ஒன்று வெட்டி முறிக்கவே வேண்டாம். இஃப் யூ நோ ஹவு டு இன்க்ரீஸ் அண்ட் ரீடைன் த பிராணா. இப்ப பாருங்க, நீங்க கண்ணாடி பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி காலையில கண்ணு முழிச்சதுக்கும் இப்போதைக்கு அவங்க முகம் பிரகாசமா இருக்கும். தட்ஸ் பிகாஸ் you have earned the prana by doing the 3-stage pranayama, Bhasrika, Om Shanti, and இந்த நூற்றாண்டு இந்த கலிகாலத்தில் இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான பிராணாயாமா இஸ் சுதர்ஷன கிரியா. சுதர்ஷன கிரியா கிடையாது, எதுவுமே கிடையாது என்ன பொறுத்தப்பட்ட. பிகாஸ் இட் கம்ப்ளீட்லி மேக்ஸ் தி ஃபுல் அப்படி ஜம்முன்னு தயிர கடையிற மாதிரி. Right from your cosmic consciousness, Sahasrahara to Mooladhara, your energy goes up and down, up and down, up and down. So hum, so hum, so hum, so hum. The energy becomes brimming. அதனால think about வெளி விடயங்களை விட்டு தன் ஒளி ஊர்தலே உந்தி பெற உண்மை உணர்வாம். அந்த உண்மை உணர்ச்சி தான் நாம். அப்ப எப்ப நீங்க பாதிக்கப்படுறீங்க? மற்றவங்களுடைய வார்த்தைகளால், செயல்களால். எண்ணங்கள் நமக்கு தெரியாது. என்னை பத்தி எனக்கு தெரியும், அதனால யாரை பத்தி கவலைப்பட வேண்டும். நாம இந்த உலகத்துல ஒரு சர்க்கஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். புலி இருக்கும், கரடி இருக்கும், யாரும் எல்லாம் இருக்கும். நம்ம வெளியே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். எல்லாருமே அன்பு செலுத்துங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், போயிட்டே இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க, 50 வருஷத்துக்கு அப்புறமா எங்க இருக்க போறோம்? We don't know. We don't know who we are in reality. We are not the body. We are not the mind. We are the energy field. Frequency, vibration, energy. Always try to protect the prana that you have earned now. And beautifully, diligently, intelligently try to spread it the minimum. அப்போ உங்க பிராணம் ஏறிண்டே போகும். பிரமாதமா உங்களுக்குள்ள பல நிலைகள், மாற்றங்கள் தோணிண்டே உங்க கடமைகளாக ஆற்றுங்க. கடமையை பண்ணிட்டு என்ன அவன் ரெக்கக்னைஸ் பண்ணி இவன் அப்ரிஷியேட் பண்ணி எதிர்பார்த்தேன். யூ நோ how what you're doing is right. Keep moving. That's it. இன்னைக்கு உங்களை ஆஹா ஓகன் புகழ்ந்த அதே வாய் நாளைக்கு நீ உதவாக்கணும்னு சொல்லும். தட் இஸ் a word. இன்னைக்கு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். You are the achiever, you are the performer, you are the great executive. நெக்ஸ்ட் என்ன பொசிஷன்? அவன் தண்டாப்பா, ஒன்றுத்துக்கு உதவாதவன் சொல்லும். இதுதான் இந்த இருமை. ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். இட்ஸ் அன்அவாய்டபிள் as long as they're in duality. Man, woman, ஆண்மை, பெண்மை. Avoid. So try to learn
as to outwardly. Okay? Always be happy. Walk like a king. Roar like a lion. Don't breathe like a goat. அதான் குருஜி சொல்லுவார். Upright. Upright. Always walk like a king. That is very, very important. Right? Have a great day. சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க. கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம எல்லாம் கொடுக்குற கை. Once you undergo, get initiated Sudarshan Kriya, you know how to get the energy. Get the point? You know how to raise the energy. You can know the secret. எப்ப டயர்டா இருந்தாலும் 3 ரவுண்ட் பஸ்திரிக்கா பண்ணுங்க. Immediately you'll get the energy. Instant energy. Boost is not the secret of energy. Your Bhastrika is the secret of energy. Instant energy. Happy. Give it. Take it. Take it. Take it. இப்ப என்னடா போச்சு வாடா போன தோடு மேல 90 அடி தொடச்சு போட்டா ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் கிராமத்தை பழமொழிங்க. தோடு மேல 90 அடி தொடச்சு போட்டா ஒண்ணும் இல்லை. போடா போயிட்டே இருக்கணும் வாழ்க்கை. அவ்வளவுதான். நீ எங்க இருந்த நான் எங்க இருந்த நான் எங்க போறேன் நான் எங்க போறேன் தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. Live in the present. Live in the present. Live in the then life will be. This is what life is. Right? Have a great day. ஆனந்தமா இருங்க. Life is love. Life is joy. Life is enthusiasm. Jai Gurudev. Have a great day. Bye. Thank you. Thank you for the opportunity. Thank you. Bye. Thank you. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, sir. Jai Gurudev. Jai Gurudev. Bye.